ஹலோ வியூவர்ஸ், மஷ்ரூம் சுக்கா கருவேப்பிலையும் பிஸ்தா பொடியும் போட்டுட்டு செஞ்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிடுங்க. இந்த கிரேவி சப்பாத்தி கூட, பூரி கூட, தோசை கூட, பிளெயின் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவும் டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு பேன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கையளவு கருவேப்பிலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பிஸ்தா போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுடுங்க. அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம் பொடியாக நல்லா சாப் பண்ணதை நல்லா கைவிடாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா மத்தில் நசுக்கின்ற ஃப்ரெஷ்ஷாக நசுக்கின்ற போட்டுக்கோங்க. 2 பேக்கெட் மஷ்ரூம் நல்லா கழுவிந்த 2 பீஸாக சாப் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகா பொடி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டேங்க. தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு சோம்பும் சீரகமும் கடாயில் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கோஸ் பவுடராக பண்ணிவிட்டு அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சள் பொடி நான் மறந்துட்டேங்க, நீங்கள் மறக்காமல் போட்டுடுங்க. போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலரினே இருந்திங்கன்னா மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக ஒரு ஹாஃப் லைம் போட்டுட்டு கார்னிஷிங்காக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுட்டு புதினா ஆட் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச கருவேப்பிலையும் பிஸ்தா பவுடரும் போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு டாஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுங்க.